மகாபெரிவாசன் ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை சொல்லிக்கொண்டு அற்புதமான நாமங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். தரஹாசோ ஜுவலன் முகி என்று அற்புதமான அந்த மந்தஸ்மிதம் மந்தகாசமான புன்னகை, அதை பற்றி சொன்னார்கள் இல்லையா? இப்பொழுது அடுத்ததாக அவள் எந்த வடிவில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக 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 அற்புதமான ஒரு நாமம்னு சொல்லுவாங்க. ஓம் குருமூர்த்தியை நமஹ. ஓம் குருமூர்த்தியை நமஹ. இப்போ அம்பிகை எந்த வடிவில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு வரும் பொழுது இங்கே குருமூர்த்தி என்று சொல்கிறார்கள். இதற்கு முன்னாடி நாம் என்ன பார்த்தோம்? அம்பாளுடைய அந்த மந்தஸ்மிதம் புன்னகை எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு மொட்டு ஆனது அப்படியே மெதுவாக விரிந்து மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அவளுடைய சிரிப்பு இருக்கும். அதை நம்மால் பார்க்க முடியாதுன்னு சொன்னோமா? சரி, கற்பனையில் தான் பார்க்க முடியும், நேரில் பார்க்கணும் அப்படின்னா எப்படி என்றால் அதற்கென்று நமக்கு குரு வேண்டும். அதற்காகத்தான் இந்த குருவின் ஸ்தானத்தை நமக்கு முதலில் தருகிறார்கள். அப்ப அம்பாள் நேரில் வரும் பொழுது அவளுடைய குணாதிசயங்களை, இது போன்ற மந்தஸ்மிதமான புன்னகையை எப்படி நம்ம பார்ப்பது அப்படின்னா, குரு என்ன செய்வாராம்? அழகாக தியானம் செய்வார். அந்த தியானத்தில் அம்பிகை அவருக்குள் வந்து அவள் சிரிக்கும் சிரிப்பை அவரிடம் தந்து அவரின் மூலமாக அவளுடைய புன்சிரிப்பை நாம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது. பெரியவா சொல்லும் பொழுது அழகா சொல்லுவாரு, தேசிக ரூபத்தில் தேவி அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த நாமாவையும் இதுல சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய பொருள் பொதிந்த இந்த சொற்றொடரையும் தராந்தோலித தீர்க்காட்சி, இது ரெண்டையும் சேர்த்து மூக்க பஞ்சசத்துல அழகா மூக்க கவி ஆத்யாசதகத்துல சொல்லியிருக்காரு. குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல அவர் எப்படி சொல்லியிருக்காரு மூக்க கவி? குருவின் மூர்த்தியாக அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இதுல உபயோகிச்சிருக்காரு. அப்ப குருவின் மூர்த்தியாக, குருமூர்த்தியாக இருக்கக்கூடியவளே, குருவின் வடிவமாக இருக்கக்கூடியவளே, துவாம் நமாமி காமாட்சி, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதில் சொல்லும் பொழுது எப்படிலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வடிவமாக அம்பிகையை சொல்லிட்டு இருக்காங்க. குண்டலி, மூலாதாரத்தில் அவள் குண்டலி சக்தியாக இருக்கிறாள். அடுத்தது குமாரி, அடுத்தது எப்படி இருக்கா? பாலாவாக இருக்கிறாள். அடுத்தது சண்டியாக, அடுத்தது சராச்சர சவித்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகில சராச்சரங்களை பெற்றெடுத்தவள். அடுத்ததாக ஒரு முக்கியமான வார்த்தை குணினி அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த நாமம் எதை சொல்லுது அப்படின்னா, எல்லா சத்குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த சத்குணங்களின் ஆதார சக்தியாக இருக்கிறார். சரி, அடுத்தது குஹாரினி குஹ்யே அப்படின்னு சொல்றாங்க. இந்த குஹ்யே அப்படின்னு சொன்னாலே மறைந்திருக்க கூடியவள். யாருக்கு அவள் தெரிவாள் என்றால், யாருடைய மனதில் இந்த ஆத்மாவானது, அந்த ஆத்மாவானது எப்படி தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதோ அவர்களுடைய கண்களுக்கு புலப்படக்கூடியவளாக இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவள். அப்ப ரகசியமான உருவத்தில் இருக்கிறாள். அதுதான் குஹ்யே சொல்லியிருக்காங்க. மறைந்திருப்பவளைன்னா என்ன? ரகசியமான உருவத்தில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்து கொண்டு என் குருவின் வடிவமாய் வந்தவளே. அப்ப எதற்காக இங்கு குருவின் வடிவமாய் வந்திருக்கிறாள்? அந்த புன்னகையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு குரு வேண்டும். அந்த குருவின் வழிகாட்டுதலின்படி நாம் நடந்தால் அவளை கண்டுகொள்ள முடியும். அப்ப அதனால் குருவின் வடிவாய் வந்திருக்கிறாள். உன்னை நான் வணங்குகிறேன். யாரு சொல்றாங்க? இப்படி இருக்கும் தாயே காமாட்சி, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இவர் மட்டும் சொல்லல,
காளிதாசர் அவர் எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஷியாமலா நவரத்ன மாளிகால சொல்லியிருக்காரு. அதில் இன்னும் அழகாக சொல்லியிருப்பாரு. அந்த நயனங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த கருணையை பொழியக்கூடியது அது ஒன்றுதான். எவ்வளவுதான் அவளுக்குள் கருணை நிறைந்து இருந்தாலும் நமக்கு கொட்டி கொடுப்பது எதன் மூலமாக என்றால் அவளுடைய அந்த கருணா விழிகள் மூலமாகத்தான். அதைத்தான் திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தங்களா சொல்றாங்க. இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, தயமான தீர்க்க நயனாம் தேசிக ரூபேன தர்ஷிதாபியுத்யாம் அப்படின்னு சொல்றாரு. தர்ஷிதாபியுத்யாம் அப்படின்னு சொல்லிட்டு தயமான தீர்க்க நயனம். தயமான அப்படின்னு சொன்னோன்னு நம்மளுக்கே புரியுது. தயை நிரம்பி இருக்கும் தீர்க்க நயனம். தீர்க்க முதல்லையே பார்த்தோம் இல்லையா, நீண்ட அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட விழிகள். அதைத்தான் தராந்தோளித்த தீர்க்காற்றில் நம்ம பார்த்தோம். அந்த நீண்ட நேத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா கருணை எப்படி பொங்கி வந்து கொண்டிருக்கிறது. சதா எப்படி அவள் வெளிக்கொண்டு வருகிறாள் என்றால் தேசிக ரூபேன. இங்க தேசிக அப்படிங்கிறது குருவின் வடிவமாக தர்ஷித அப்யுதயாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தர்ஷித அப்யுதயாம் என்றால் குருவின் வடிவில் அப்யுதயாம்னா புது எழுச்சி, புது அப்யுதத்தை தருகிறாள், புது சூரியோதத்தை அவள் தருகிறாள். சரி, நம்ம கேட்கலாம், அது என்ன அப்படி தீர்க்கமான அந்த நயனத்தினால் மட்டும் எப்படி இத்தனையும் சாத்தியமாகும்? ஏன்னா நம்ம வச்சிருக்கோம் அவ்வளவு பாவக்கணக்குகள், ஜென்ம ஜென்மாந்திரமாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் இருக்கும் பொழுது அவளுடைய அந்த நயன விழிகள் மட்டும் அப்படி என்ன செய்துவிட முடியும் அப்படின்னு சாதாரணமாக ஒரு கேள்வியை நம்ம கேட்போம் இல்லையா? இதுக்கு பெரிய அழகாக சொல்லுவார். சக்ஷு தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேத்திர தீட்சை. ஒவ்வொரு தீட்சையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த தீட்சை அப்படின்னு சொல்றது ரொம்ப விசேஷமான தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாராம் குரு, தன்னுடைய சிஷ்யனை கண்களினால் மட்டுமே பார்த்து அந்த கண்களினால் மூலமாகவே சிஷ்யனுக்கு தீட்சை கொடுத்து மோட்சத்துக்கு உண்டான மார்க்கத்தை தெரிய வைக்க முடியும். அப்படின்னா பாருங்க, எதுவுமே செய்யலை, பேசலை, எந்த ஒரு மந்திரத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, நம்மை தொட்டு ஆசீர்வாதம் தந்து அதன் மூலமாக ஸ்பரிசத்தினால் ஏதாவது நமக்கு ஆசீர்வாதத்தின் மூலமாக எதையாவது செய்தாரா என்றால் எதுவுமே கிடையாது. அந்த நேத்திரத்தின் மூலமாகவே இத்தனையும் முடியும் என்றால் அம்பாலால் முடியாதா என்ன? இதுக்கு அழகா சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மனை சொல்லும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மன், மதுரைக்கு அரசியாக இருக்கக்கூடியவரை சொல்லும் பொழுது எதற்காக அந்த கண்களை மீனோடு ஒப்பிட்டார்கள் என்றால் இதுதான் சொல்றாங்க. மீன்களை போன்ற கண்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், மீன்கள் போல இங்கும் அங்கும் அலைந்து கொண்டு தன்னுடைய பக்தர்களை சதா சர்வ காலமும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அதாவது அம்பாளுடைய கண்கள் சலித்து கொண்டே இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருக்குமா. இதை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது பார்க்கறது மட்டும் கிடையாது. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த நேத்திர தீட்சை, அந்த தீட்சையை அவள் தன் விழியால் கொடுப்பதால் தான் அவளுக்கு மீனாட்சி. எதற்கு இந்த மீனை சொல்கிறார்கள் என்றால், மீன் தன் முட்டையை கண்ணால் பார்த்து பார்த்தே குஞ்சு பொரிக்க வைக்குமா. அதே போல் அம்பாள் என்ன செய்கிறாள், தன் கடாட்ச மகிமையால் இப்ப நம்ம என்ன இருக்கோம், இந்த முட்டைக்குள், அதாவது இந்த பந்தத்திற்குள் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம். இதில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். நம்மை இந்த பந்தத்தில் இருந்து விடுபட வைத்து அந்த முட்டையை உடைத்து ஞான மார்க்கத்தை, அதாவது மோட்சமெனும் ஞான மார்க்கத்தை தன்னுடைய நேத்திர தீட்சையால் அனுகிரகம் செய்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இதே தான் சௌந்தரிய லகரியில ஆதி ஆச்சாரியால் 56வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பாங்க. மீனுடைய தன்மை சொல்லும் பொழுது எப்பொழுதுமே அது மீன் என்ன பண்ணாது அப்படின்னா, நீரின் மேற்பரப்பில் நீந்தாது, தண்ணீருக்குள்ளேயே அடியிலேயே தான் நீந்து கொண்டிருக்குமா. இதை அழகாக ஆதி ஆச்சாரியால் அம்பிகையின் கண்களோடு ஒப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாராம், அந்த காதோறு நீண்ட விழிகள் அப்படின்னு சொன்னமே, அந்த நீண்ட விழிகள் காதுக்கு அருகில் போய் என்ன சொல்கிறதாம்,
என்னை பார்த்து இந்த மீன்களும் இப்படி இங்குமங்கும் நீந்தி கொண்டிருக்கிறது என்று எங்கே நம்மை பற்றி அந்த காதில் நம்மை புகார் சொல்கிறதோ என்று பயந்து கொண்டு மேலே வரவே இல்லையாம் அப்படின்னு சொல்றாங்களாம். அதனால்தான் நீருக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றவராக அதுல அந்த ஸ்லோகம். இப்ப இந்த 3 நாமாவையும் சேர்த்து பார்த்தால் நமக்கு அழகாக ஒரு விஷயம் புரியும். முதல்ல என்ன பார்த்தோம்? தராந்தோலித தீர்க்காட்சி, அடுத்தது தரஹாச உஜ்வலன்முகி, அடுத்தது குருமூர்த்தி. தர ஆந்தோலித தீர்க்காட்சி, அவளுடைய கருணையை பொழியக்கூடிய அந்த கண்கள், சரியா? அடுத்தது தரஹாச உஜ்வலன் முகி, அந்த புன்சிரிப்பு முகம். இது எல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அவள் எந்த வடிவமாக இருந்து நமக்கு அந்த ஞானத்தை தருவாள் என்றால் குருவின் முகமாக நின்று நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குருதான் அவர்களுக்கு சிறந்தவர்களாக இருப்பார்களாம். ஏனென்றால் அம்பிகை என்ன செய்வாளாம், நம்முடைய குணங்களுக்கு ஏற்ப நம்முடைய குருவையும் அவள் தேர்வு செய்து கொடுத்து விடுவாளாம். ஆக நாம் அங்கே எப்படி இருக்கிறோம் அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு ஒரு குருவும் கிடைக்கிறார். அப்ப இந்த காதோர நீண்ட கண்கள், அடுத்தது புன்சிரிப்பு, இது அனைத்தும் எதன் மூலமாக நாம் காணப்போகிறோம் என்றால் குருவின் வடிவில் நாம் காணப்போகிறோம். அதை சொல்வதுதான் இந்த நாமம். மகாபிரிவா சரணம்.